Exercise 2.2 question number 3 solve minus 3 into modulus of x plus 5 less than or equal to minus 2 and graph the solution set in a number line. கொடுக்கப்பட்ட minus 3 into modulus of x plus 5 less than or equal to minus 2 இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தீர்வை வந்து என்கோட்டில் குறிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். minus 3 into modulus of x plus 5 less than or equal to minus 2. இதில் இருந்து நம்ம x கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ப்ளஸ் 5 ரைட் சைடு எடுத்துமா போகிறேன். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, minus 3 modulus of x அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் 5 ரைட் சைடு எடுத்து போகிறோம். அப்போ ஆல்ரெடி minus 2 ரைட் சைடில் இருக்குது. இப்போ ப்ளஸ் 5 ரைட் சைடில் போகும்போது minus 5 மாறும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். minus 3 modulus of x அப்படியே எழுதிடுறோம். லெஸ் than or equal to சிம்பிள் அப்படியே எழுதிடுறோம். minus 2 minus 5 ஆட் பண்ணுங்கள். minus 7 minus 2வையும் minus 5வையும் கூட்டினா minus 7 கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டெப்லேருந்து இது எப்படி வந்துன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். கொயினாஷன் இதெல்லாம் ரஃப் பண்ணிடுவேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதை வர வைக்கணும். அதுதான் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறேன். அப்புறம் ப்ளஸ் 5 ரைட் சைடு எடுத்து போகிறேன். minus 2 minus 5 ஆட் பண்ணுறேன். minus 7 ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ்லேயும் சரி ஆர்ஹெச்எஸ்லேயும் சரி மைனஸ் இருக்குது. மைனஸை நான் நீக்கணும். எப்படி நீப்பீங்க? எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க? எப்படி மைனஸ் இல்லாமல் செய்வீங்க? மல்டிப்ளை பை மைனஸ், போத் சைடு மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இருபுறம் மைனஸ் எல்லாம் பெருக்கிறோம். இப்போ மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறனாலே உங்களுக்கே தெரியும், அங்கே இருக்கிற சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸு, லெஸ் than or equal to சிம்பிள் இருந்தால் greater than or equal to சிம்பிள். இப்போ மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ minus 3 இருக்கா, ப்ளஸ் 3 மாறும். modulus of x எழுதிட்டோம். லெஸ் than or equal to நம்மளுக்கு என்னவா மாறும், greater than or equal to minus 7 ப்ளஸ் 7. இந்த ஸ்டெப்லேருந்து இது எப்படி கிடச்சிக்கின்னா, மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. minus 3 ப்ளஸ் 3 ஆகுது. லெஸ் than or equal to greater than or equal to மாறுது. minus 7 ப்ளஸ் 7 மாறுது. ஓகே, இங்கே 3 பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ரைட் சைடு போச்சுன்னா டிவிஷனாக மாறும். 3 பெருக்கல் இருக்குது. ஆர்ஹெச்எஸ் சைடு போகும்போது வகுத்தலாக மாறும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலான்னா, modulus of x greater than or equal to 7/3. பாருங்கள், இந்த ஸ்டெப்பை மைனஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுகிறேன். இப்போ இதெல்லாம் ரஃப் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் இருந்து இந்த சொல்யூஷன் தீர்வு எப்படி கிடைக்குதுன்றத சொல்ல போகிறேன். அதுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸினுடைய டெஃபினேஷன் தெரியணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம். எப்போனா இஃப் எக்ஸு greater than or equal to 0. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். இஃப் எக்ஸு லெஸ் than 0. இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம் எக்ஸு greater than or equal to 0 இருக்கும்போது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸை மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம் எக்ஸு லெஸ் than 0 இருக்கும்போது. சரி, இந்த ஐடியாவை தான் இங்கே அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் எப்படி கிடச்சிதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு greater than or equal to 7/3. ஸோ இப்போ ஈஸியாக பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுவேன், ப்ளஸ் எக்ஸு. அப்போ greater than or equal to 7/3. அதுக்கப்புறம் இங்கே ஆர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன போடுவேன், மைனஸ் எக்ஸு greater than or equal to 7/3. நம்ம எய்ம் வந்து ப்ளஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறது மைனஸ் எக்ஸு. ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் மல்டிப்ளை பண்ண போகிறனாலே மைனஸ் பெருக்க போகிறனாலே சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆகும். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸாக மாறும். greater than or equal to லெஸ் than or equal to மாறும். ப்ளஸ் 7/3 மைனஸ் 7/3 மாறுது. ஸோ பாருங்கள், எக்ஸு greater than or equal to 7/3 கிடைக்குது 6. எக்ஸு லெஸ் than or equal to மைனஸ் 7/3 கிடைக்குது. எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுத தேவையில்ல, நேராகவே சொல்ல முடியும். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸ் போடும்போது இது அப்படியே எழுதிக்கிங்க, greater than or equal to 7/3 எழுதிக்கிங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் போடும்போது இங்கே ப்ளஸ்ஸே எழுதிட்டு இந்த சிம்பிளை greater than or equal to லெஸ் than or equal to போட்டு மைனஸ் போட்டால் போதும். இதெல்லாம் சொல்லும் போதே புரிஞ்சுட்டு இருக்கும். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் எக்ஸ் போடும்போது இது அப்படியே எழுதிக்கோ. நம்ம வந்து
மைனஸ் எக்ஸ் போடும்போது இங்கே ப்ளஸ் எக்ஸாக எழுதிட்டு இந்த சிம்பிளை மட்டும் மாற்றிட்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு பதில் லெஸ் ஆர் ஈக்குவல் மாற்றிட்டு இங்கே இருக்கிற நம்பருக்கு 7/3னா -7/3 போடுங்க. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், பார்த்த உடனே எழுதலாம். சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்? கிராஃப் த சொல்யூஷன் செட் இன் ஏ நம்பர் லைன். தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம். தீர்வை எண்கோட்டில் குறிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்பர் லைன் இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம எண்கோடு. இதுக்கு நம்ம வந்து இங்கே -∞ கிடைக்கும், +∞ கிடைக்கும். லெஃப்ட் சைடில் -∞ போடுங்க, ரைட் சைடில் +∞ போடுங்க. இங்கே நம்பர் என்ன வருது பாருங்கள், -7/3 அதை எழுதுங்க, மார்க் பண்ணுங்கள். +7/3 இதை மார்க் பண்ணுங்கள். இப்போ அந்த இதிலேருந்து இது எப்படி வந்தது, இதிலேருந்து இது எப்படி வந்ததுன்னு சொல்ல போகிறேன். இதுதான் ஆன்சர். இதிலேருந்து இது வர வைக்கணும். அது எப்படின்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். எக்ஸு > 7/3. ஓகே, எக்ஸு > 7/3னா > 7/3யும் இருக்கணும். ஈக்குவல் வருது பாருங்கள். எக்ஸு வேல்யூ வந்து 7/3யும் இருக்கணும். 7/3யும் எடுத்துக்கணும். 7/3க்கு அப்புறம் வர நம்பர் எல்லாமே அப் டு இன்ஃபினிட்டி வரையும் எக்ஸு > 7/3. 7/3 உண்டு. 7/3க்கு அப்புறம் எல்லா பெரிய நம்பரும் > 7/3யும் எக்ஸில் வரும். 7/3யும் இருக்கணும். 7/3 > 7/3 ஃபுல்லாகவே எக்ஸ் வேல்யூவாக இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா 7/3லேருந்து இன்ஃபினிட்டி வரையும் வர்றது எல்லாமே சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் > 7/3 எப்படி மார்க் பண்ணுவோம்? 7/3 எடுத்துக்கணுன்றதுனால இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், மூடிய அடைப்புக்குறி. இது உண்டுன்னா மூடிய அடைப்புக்குறி தான் பயன்படுத்தணும், க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை பயன்படுத்தணும். 7/3 உண்டு. 7/3க்கு அடுத்த நம்பர் எல்லாமே உண்டு, > 7/3. அப்போ > 7/3னா 7/3லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரையும். இதை தான் நான் எப்படி எழுதுகிறோம்? எக்ஸ் > 7/3 எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் 7/3, இன்ஃபினிட்டி. குட். அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் சாதாரணம், உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். எக்ஸு < -7/3 கண்டிப்பாக இங்கே < வருது. அதனால் நம்ம -7/3 உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த அடைப்புக்குறி, அதாவது க்ளோஸ்டு ப்ராக்கெட், மூடி அடைப்புக்குறியை பயன்படுத்துகிறோம். லெஸ் தென் -7/3னா 7/3யே மைனஸில் இருக்குது, குறை எண்ணம் இருக்குது. இதை விட எல்லா குறை எண்ணுமே கண்டிப்பாக இதில் இருக்கணுமா? எக்ஸில் இருக்குமா? -7/3 விட சின்ன நம்பர் எல்லாமே லெஸ் தென் -7/3. அப்போ எல்லா -7/3க்கு அப்புறம் லெஸ் தென் அதை விட குறைவான நம்பர் எல்லாமே எதில் இருக்கணுமா? எக்ஸ் வேல்யூவாக இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? -∞ -7/3 வரையும் வர்றது எல்லாமே இந்த எக்ஸு < -7/3 சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இதை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்யூஷனை எடுத்து அதை பார்த்து எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, -7/3 ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 7/3, இன்ஃபினிட்டி. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஈஸி தான். நல்லா படிங்க. எதுவுமே மாடலில் கொடுத்தாலும் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.